ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எனக்கு ஜாப் இல்லை, எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியலையே. இதெல்லாம் யாரும்மா வாங்குறா, கரண்ட் போனால் எப்படி இதை பொருத்த முடியும் அப்படின்னு தான் எங்கள் அம்மாவே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேபி ஸ்மெல்லாம் நேச்சுரலாக கொண்டு வர முடியுமா சென்ட்டா? ஆமாம், இந்த கரண்ட் போனால் பொருத்துறது அப்படின்றத தாண்டி இதில் நான் வேறு ஏதோ வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் வெயிட் பண்ணணும். அப்போ Hey guys, hope all are doing great. Welcome to a brand new video of Freak with Fatty. And இன்னைக்கு வீடியோக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்மஸ் மந்த்துக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு கெஸ்ட். அகல் கேண்டில்ஸ்ல இருந்து கீர்த்திகா வந்திருக்காங்க. கேண்டில்ஸ்ல இவ்வளோ இனோவேஷன் பண்ண முடியுமா, அதே பிஸ்னஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமான்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஹியர் வி ஹேவ் கீர்த்திகா. ஸோ வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கீர்த்திகாவுக்கு வந்துட்டு கேண்டில் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு எங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? கேண்டில்ங்கிறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், கரண்ட் போனால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வச்சு இன்னோவேட்டிவாக எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? கோவிட் டைமில் எல்லாருக்கும் ஜாப் போன மாதிரி எனக்கும் ஜாப் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் என்னதான் அதில் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி எனக்கு இதை தாண்டி வேறு என்ன தெரியும்னு யோசிக்கும் போது நான் சின்ன வயசுலேருந்தே கேண்டில்ஸ் பண்ணுவேன். தீபாவளி, கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற வேக்ஸை வச்சு கேண்டில்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ அதையே பிஸ்னஸாக பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ வீட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்கிற வேக்ஸ் எல்லாமே கெமிக்கல் கலந்த வேக்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் வேறு எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லி வேல பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து அந்த வேக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோர்ஸ் பண்ணி எங்கே இருக்கும், அந்த வேக்ஸில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி வேக்ஸஸ்ன்றப்போ கேண்டில் மேக்கிங் ப்ராசஸே வேறு, அந்த சயின்ஸே வேறு. ஸோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த வேக்ஸ் இது ஓகே, இந்த வேக்ஸ் ஓகே, இதெல்லாம் தான் எக்கோ ஃப்ரெண்ட்லி வேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பிஸ்னஸ். ஓ நைஸ் நைஸ். அப்போ கம்ப்ளீட்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லியான லைக் வேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க கேண்டில்ஸ்? எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி வேக்ஸஸ் தான். அண்ட் ஃப்ரேக்ரன்சஸ் நாங்கள் எல்லாமே சென்டர் கேண்டில்ஸ் தான். பட் ஃப்ரேக்ரன்சஸும் கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ், அந்த பேத்லைட் நேச்சுரலாக உள்ள ஃப்ராக்ரன்ஸ் தான். ஆமாம். ஓகே. யூஆர் அ மாம் ஆஃப் 1.5 year old கிட். அப்படின்றப்போ ஒரு கிட் வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? டிஃபிகல்ட்டுன்றதை தாண்டி ஆஸ் ஐ சைட் அது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ என்னோட கேண்டில் ஸ்டூடியோவில் என் பையனையும் வச்சு இப்போது அவன் 1.5 yearன்றப்போ நல்லா நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அவனையும் நான் கேண்டில் ஸ்டூடியோக்கே கூட்டிகிட்டு போய் ஒர்க் பண்ணிப்பேன். இல்லை நிறைய அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வீட்டில் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட், எல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் அது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். சப்போர்ட் நிறையா இருக்குது. இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் எப்படி வருது கீர்த்திகாக்கு? லட்டு மாதிரி கேண்டில், இல்லை தீபாவளி டைம்லலாம் நான் அவங்க ஸ்டால் விசிட் பண்ணியிருந்தப்போ நிறைய ஸ்வீட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் டீ லவ்வர்ஸ்க்கு அந்த டீ கிளாஸ்லேயே கேண்டில், அப்புறம் டெசர்ட் லவ்வர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில், அந்த இன்னோவேஷன் எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி தான். அந்த யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னால், அந்த யூடியூப்பில் அந்த கொரியன் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம லாங்குவேஜ் கிடையாது, அந்த ஜப்பான் கொரியன் அவங்க பண்ணுற கேண்டில்ஸை தான் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படின்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை அவங்க கேண்டிலாக மேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டை எப்படி பண்ணலாம், இப்போ தீபாவளிக்குனா எல்லா ஸ்வீட்ஸு வெடி இந்த மாதிரி நம்ம கடை தெருவுக்கு போனாலே எப்படி இருக்கும், இப்போ போனால் கிறிஸ்மஸ்க்கு அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ என் பிஸ்னஸ்க்கு தீபாவளிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஃபஸ்ட்டு நான் பண்ண லட்டு பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரியே இருக்காது. நம்ம கையில் உருட்டி அப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் நார்த் சைடில் ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்வீட்ஸை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே ஹேண்ட் கார்வ்டு. நானே உட்காந்து எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து அப்டேட் ஆகி நானே நம்ம ஒரு ஸ்வீட்டு நம்ம லாலா கடையில் வாங்கி பொதிகையில் வாங்கி மோல்டே பண்ணி மோல்டு வச்சே இப்போது ஸ்வீட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ நைஸ். அப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஒரு விஷயத்துக்கு பின்னாடி. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச கேண்டில் ஒன்று இருக்கும்ல? எல்லா கேண்டிலுமே பிடிக்கும். பட் சிக்கன் பிரியாணி கேண்டில் வந்து எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஸோ சிக்கன் பிரியாணி கேண்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அது ப்ராசஸும் அந்த அரிசி எல்லாமே ஒவ்வொரு அரிசியும் கையில் பண்ணுற மாதிரி தான். ப்ராசஸ் ரொம்ப பெருசு. பட் ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியே தோணாது. ரொம்ப பிடிச்சி அந்த பிரியாணி கேண்டில் பண்ணதும் செஃப் தாமுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். சூப்பர். ஸோ அவருக்காக பண்ணுவோம், அவரையும் எனக்கு பிடிக்கவா, ஸோ அவருக்கு பிரியாணி பிடிக்கும், இப்போ பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி கேண்டில் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஈவெண்ட்டுக்கு நானும் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது நான் அந்த வீடியோ கூட எடுத்திருந்தேன். கூட கையில் பண்ண சிக்கன், மோல் கிடையாது, நான் கையில் கவ் பண்ண சிக்கன், வேக்ஸில் கவ் பண்ணது. ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் இல்லை போதும் நம்ம இந்த பிஸ்னஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது கிவ் அப் பண்ணுற மாதிரியான நிலைமை வந்திருக்கா? கிவ் அப் பண்ணணும்னு எப்போவுமே தோணுனது கிடையாது. பட் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த மதர்ஸ் கில்ட்டுன்றது எல்லாருக்குமே இருக்கும்ல.
ஸோ அந்த மதர்ஸ் கில்ட்டப்போ சரி ஓகே இவனுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்க முடியல பிஸ்னஸ்க்கு போகிறதுனால. இப்போ அங்கே கூட்டு போனாலுமே அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதாவது விளையாட கொடுத்துட்டு தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் விட்டுட்டு போனால் வீட்டில் விட்டுட்டு நம்ம இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படி அந்த டைம் கொஞ்ச நாள் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு தோணிருக்கே தவிர கிவ் அப் பண்ணணும்னு இது வரைக்கும் தோணுதில்லை. அந்த மதர்ஸ் கில்ட் மட்டும் இருந்துட்டே இருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ உடம்பு சரியில்லைனாலும் அந்த ஆர்டரை நான் கமிட் பண்ணதுனால கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நான் மம்மிகிட்ட விட்டுட்டு போவேன். ஸோ உடம்பு இல்லைனா கூட பிள்ளை கூட இருக்க முடியலையே அப்படின்ட்டு அந்த மதர்ஸ் கில்ட் இருக்கும்போது சரி ஓகே ஒரு 3 years ஸ்கூல் போகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும். அதுக்கு கிவ் அப் பண்ணணும்னு தோணுதில்லை, பட் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் தோணிருக்கு. இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க லைக் யூஆர் மேனேஜிங் இட், இதோட இன்னோவேஷன் பார்ட் என்ன இருந்தாலும் லைக் ஹவு டு யூ கீப் யுவர் ப்ரைசிங் ஷிப்பிங் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ப்ரைசிங் ஷிப்பிங் பை நேச்சுரலாகவே அது ஒரு உமனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அதெல்லாம் வீட்டில் இருக்கா அப்படின்னு அந்த மந்த்லி கிராசரிஸ் போய் வாங்குவோம், வெஜிடபிள்ஸ் வாங்குவோம், அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இன்பில்டாவே நமக்கு இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான். அதுக்குன்னு பெருசாக நான் எதுவும் ஸ்டடி பண்ணல, பட் இன்பில்டாகவே இருக்கிறது வருது அவ்வளோதான். நான் பெருசாக ஒன்று மேனேஜ் பண்ணல இப்போ வரைக்கும். வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கேண்டில்ஸ்க்கும் இது ப்ரேயராக பிளான் பண்ணி யூ டூ ஆல் த திங்ஸ். உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், என்னோட பிஸ்னஸ்க்கு இவங்க தான் சப்போர்ட் சிஸ்டம், இவங்க இல்லைன்னா ஐ வுட் ஹேவ் நாட் கம் டு திஸ் பிளேஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல? ஃபேமிலி தான். ஆமாம், லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்கான என் ஹஸ்பண்ட் தான். அவங்க இப்போ நான் ஏதாவது ஒரு கடைக்கு ஷாப் போடுறேன், ஸ்டால் வந்து எங்கேயாவது போடுறேன் அப்படின்னா அவங்களோட 1 day ஃபுல்லாக விட்டுட்டு அவங்க வந்து என் கூடயே இருப்பாங்க, அந்த ஸ்டாலில் இருப்பாங்க. அந்த 1 day அவங்களுக்கு வேஸ்ட் தான், ஆனாலும் சரி ஓகே ஏதோ நான் பண்ணுறேன் அப்படின்னு கூட சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கிறாங்கல்ல, அது ஒன்று. அதே மாதிரி என் சன்னை வீட்டில் பார்த்துக்கிற என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு இவங்க தான். என்ன வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு அதையும் அவங்களும் ஹெல்ப் பண்ணால் தானே நான் அதை பண்ண முடியும். அதனால அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஏர்ஜ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியல, பட் நமக்கு இருக்கும்போது அதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களவே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி ஒரு ரிச்சுவல் மாதிரி என்ன எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படிலாம் எதுவும் ஃபாலோ பண்ணல. அப்படி எதுவும் ஆனால் மோட்டிவேட் ஆகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ என் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உட்காந்து என்ன பிரச்சனை இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. இப்போ இந்த இயரே வந்து நவம்பரில் நான் கிறிஸ்மஸ் இதை ஆரம்பிச்சிட்டேன். வழக்கமாக நவம்பர்லேயே நிறைய கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி இந்த இயர் கம்மி. ஸோ அது ஒரு டிமோட்டிவேஷனாக எனக்கு இருந்துச்சு. ஸோ இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஐ பிளெஸ்ட் வித் சம் ஃப்ரெண்ட்ஸ். கால் பண்ணி பிஸ்னஸ்லேயும் சரி எனக்கு பர்சனலாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதான் நான் பண்ணுறது சரியோ தப்போ வந்து நான் புலம்புறதை கேட்பாங்க. நம்ம புலம்புறதை கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, புலம்பிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், அந்த டிமோட்டிவேஷன் உடனே போயிடும். எனக்கு தெரிஞ்சு we are blessed with good friends ன்னு நினைக்கிறேன். இல்லை அதனால தான் அப்படி இன்டர்னலாகவே அந்த க்ரோயிங் ஸ்கில்லுமே நம்மகிட்ட இருக்கு. ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னா ஒரு ஜெலசியா ஃபீல் பண்ணாம நமக்கு புலம்புறதை கேட்டு நமக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. மேபி கேண்டில் தாண்டி இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு, லைக் கிராஃப்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்கிற ஆண்டர்பிரினருக்கு வாட் அட்வைஸ் வுட் யூ லைக் டு லைக் கிவ்? அட்வைஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அவங்களுக்குள்ள இருக்கும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையவே சொல்கிறேன், பாட்காஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தோணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னென்னா நம்ம பண்ணால் எதுவும் தப்பாயிருமோன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லெட்ஸ் டூ, இஃப் மிஸ்டேக் கம்ஸ் வில் கரெக்ட் இட். ஆனால் நம்ம பண்ணணும்னு நினச்சதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு மனசில் இருக்கும், ஆனால் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் நிறையா இருக்கும்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு வாட் அட்வைஸ் வுட் யூ லைக் டு கிவ்? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளும் யோசிச்சுக்கலாம். ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பி கன்சிஸ்டன்ட், ஸ்டே கன்சிஸ்டண்ட்டாகவே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து எனக்கு அகல் கேண்டல்ஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 6 months எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கும்னு நீ நினைக்கிறேன்? ஒரு 50. ஆஹா, 3 ஆர்டர்ஸ் தான். அந்த 6 monthsக்கு எனக்கு வெறும் 3 ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. அதுவும் ஹர்ஷிதாவோட ஆர்டர் ஒன்று, அது போக மீதி ஒரு 2 ஆர்டர்ஸ் தான். எனக்கு அப்போது நான் க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஓகே பண்ணலாம் இந்த கரண்ட் போனால் பொறுத்துறது அப்படின்றத தாண்டி இதில் நான் வேறு ஏதோ வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து யாராவது வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. நான் பண்ணுறது யாராவது ஒருத்தருக்காவது புரியும் அப்படின்னு சொல்லி நான் அதை வெயிட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதில் இருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் அகல் கேண்டல்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 6 months அந்த 6 monthsல தான் நான் உங்களை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஹர்ஷிதாவோட பாஸ் பேப்க்கு வந்திருந்தீங்க, ஆல்வின்
அந்த ஃபுட் Hotel, ஸ்டோரி ஆமா, அப்ஸ்டர்ஸ்ல நடந்தப்போ அப்பதான் யூ ஆர் லைக் டெல்லிங் கேண்டில்ஸ் நான் பண்றேன், ஆமா. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லைக் கரண்ட் இல்லாம போகும்போது உள்ளது இல்லைங்கிறத பேசி நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுது. அந்த கரண்ட் இல்லாம போறது பொறுத்துறது மட்டும் கேண்டில் இல்ல, அதை தாண்டி கேண்டில்ஸ்ல இவ்வளவு இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் வந்து அதை Explore சொல்லிட்டே பண்றீங்க. தான் இருக்கேன். இப்போ ஒரு கேண்டில் மேக் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கு, அந்த கேண்டில் வந்துட்டு என்ன மெமரியை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி மேக் பண்ணுவீங்க? பொதுவா கேண்டில்ஸா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு கேண்டில் வந்து மெமரபிளா மேக் பண்ணணும்னா அந்த கேண்டில் வந்து எந்த மெமரி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி யூ வில் லைக் டு இட்? எனக்குன்னு கேண்டில்னா நான் ஃப்ரேக்ரன்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். என்னோட பேபிக்கு அப்புறம் என்னோட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ எனக்கு அந்த பேபி ஸ்மெல்ல வேணும், அது மாதிரி நீங்கள் ஏதாவது சென்ட் வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு நான் தனியாக ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணேன். ஒரு 5 ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி அந்த பேபி ஸ்மெல்லும் வரணும், பட் அவங்களுக்கு லேவெண்டர் பிடிக்கும், ஸோ அதுவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்ட்ஸ் சேர்த்து ஒரு பேபி ஃப்ரேக்ரன்ஸ், அதோட பேர் வந்து டைனி டாட்ஸ், என்னோட ஓன் ஃப்ரேக்ரன்ஸ், அது மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லை, நானாக க்ரியேட் பண்ண ஃப்ரேக்ரன்ஸ். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது எனக்கு வீட்டில் பொறுத்தோன்னா நான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வியனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அது பண்ணும்போது. வியான் சன்னை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பேபி ஸ்மெல்லாம் நேச்சுரலாக கொண்டு வர முடியுமா சென்ட்டா? ஆமாம், பேபி பவுடருக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, ஆமாம் ஆமாம், அதை வச்சு நம்ம அதுலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். எல்லா பேபி பவுடர், சோப்பு எல்லாம் என்னென்ன ஸ்மெல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அதில் இருந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே ஃபார்முலா சயின்ஸு நம்ம ஊற்றி பார்க்குறது தானே. அந்த சென்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பேபி ஸ்மெல்லாம் நான் வந்துச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ ஆக்சுவலி அது ஸ்டாக்ல இல்லை, சோல்ட் அவுட். இனிமேல் தான் அதை க்ரியேட் பண்ணணும். அந்த ரீசெண்டாக ஸ்டால்ஸ் நிறைய போட்டதில் அது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் ஒரு பேபி ஃப்ராக்ரன்ஸில் சென்ட் வந்து. இல்லை என்னென்னா அவங்க யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு நான் இது முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள. ஓகே, பிஸ்னஸில் இதை வந்து நான் ஒரு ரிவார்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்ல. எல்லாம் சொல்லியிருப்பாங்க இது கேண்டில் நிற்காது, இந்த பிஸ்னஸ் ஓடாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் இதை வந்து நான் ரிவார்டாக காட்டுறேன், இது எனக்கு நடந்திருக்குன்றதா அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா? ரிவார்ட்னா அப்போ என்கிட்ட கேண்டில்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்கல்ல, அது எல்லாமே ஒரு ரிவார்ட் தான். நடக்காது, இது யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்கல்ல. இப்போ நான் கிறிஸ்மஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல்லாவே கிறிஸ்மஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். இடையில கார்த்திகை தீபம்ன்றது வழக்கமா இயர்லி அவ்வளோ போகாது, பட் ஓரளவு ஏன்னா இது ஃபுல்லாவே சோயா வேக்ஸ், ஓரளவு காஸ்ட் வந்து வழக்கமா அவங்க ஷாப்ல வாங்குறத விட கூட தான் வரும்ன்றப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் தான் வாங்குவாங்க. இந்த கார்த்திகை தீபம் எனக்கு ஏதோ சர்ப்ரைசிங்காக கிறிஸ்மஸ்க்கு கேண்டில்ஸ் ஃபுல்லாக நிறைய மூவ் ஆகும்னு பார்த்தா கார்த்திகை தீபத்துக்கு நிறைய கேண்டில்ஸ் மூவ் ஆச்சு. மழை பெஞ்சாலும் கூட வந்து ஸ்டூடியோவில் வந்து கேண்டில்ஸ் வாங்கிட்டு போனவங்க இந்த இயர் அதிகம். நானுமே உங்கள் ஸ்டோரியில் பார்த்தேன், இந்த உருளி கேண்டில் அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் கேண்டில் எல்லாமே இருந்தது. ஏன்னா நம்மளோட கேண்டில் வந்து ரொம்ப நேரம் எரியும். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, நான் வாசலில் கேண்டில்ஸ் வச்சிருக்கேன், அது ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சு. நான் நார்மலாக சும்மா தான் அந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. 4 hours எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 hours எரிஞ்சுது, மழையில கூட எரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைம் எடுத்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே ஒரு ரிவார்ட் தானே. அவங்களோட டைமை நம்ம கொடுக்கணும்னு நினச்சி மெசேஜ் பண்ணுறதோ இருக்கட்டும், கால் பண்ணுறதா இருக்கட்டும், பண்ணும்போது கூகுள் ரிவ்யூ போடணும்னு சொல்லும்போது யாரும் போட மாட்டாங்க, பட் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. அது எனக்கு இந்த வருஷம் எனக்கு அது ரொம்ப இதாக தெரிஞ்சுது. ஒரே நாள்லேயே நான் 900 கேண்டில்ஸ் கிட்ட சேல் பண்ணியிருந்தேன் இந்த இயர். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காம ஒன்று நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் நம்மள பூஸ்ட் பண்ணும்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீட்பேக்ஸ், இது நல்லா இருந்துச்சு. பட் இந்த கேண்டில்ஸ் எதுவுமே சென்டட் கிடையாது, எல்லாமே நான் சென்டட். அந்த உருளி மட்டும் தான் சென்டட். ஓகே, எல்லாமே சோயா வேக்ஸோ கடையில் 15 ரூபா 35 ரூபாய்க்கு கிடைக்கிற கேண்டிலை விட்டுட்டு என்கிட்ட வந்து 80 rupees 100 rupeesக்கு வந்து கேண்டில் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து என்னோட கேண்டில் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இந்த வருஷம் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் நினைக்கவே இல்லை. எனக்கே ஹாப்பியாக இருக்கு கேட்கும்போது. செலிபிரிட்டிஸ்க்கு அப்புறம் மேபி கொஞ்சம் ஃபேமில் இருக்கிற பீப்புளுக்குலாம் ஹவ் யூ லைக் கிஃப்டட் யுவர் கேண்டில்? கிஃப்ட் பண்ணதுன்னா செஃப் தாமுக்கு மட்டும்தான் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அது நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பிரியாணி கேண்டில் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பண்ணவே இல்லை. அது பண்ணால் சும்மா ஸ்டோரி இன்ஸ்டால தானே போட போகிறோம் அப்படின்னு அதை பண்ணாமல் ஆர்டர்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஷெஃப் தாமு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயத்ரின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க என்கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது சரி அக்கா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பட் பிரியாணி கேண்டிலே கொடுக்குறேன். வருமானே எனக்கு தெரியாது, அரிசியோ சிக்கனோ எதுவுமே வருமானு தெரியாது. ஏன்னா அவங்க கொடுத்த டைம் கொஞ்சம் கம்மி, மோல்ட் பண்ண முடியாது. இப்போ சிக்கன் கைட்டு தான் காவ் பண்ணுறப்போ சிக்கன் மாதிரி வருமா அப்படின்னு தெரியாமல் நான் ரொம்ப ப்ராசஸ் எடுத்து ஒரு நைட்டெல்லாம் 3 o'clock வரைக்கும் அந்த அரிசி ஒவ்வொரு அரிசியும் கைட்டு இப்படி இப்படி செஞ்சு தான் அந்த வேக்ஸ்லேருந்து கொண்டு வரணும்.
அப்படி ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி அந்த சிக்கன் பிரியாணி கேண்டில் ஃபைனலாக அந்த சிக்கன் பிரியாணி மாதிரி இருந்தது. அதுக்கு அவர் நிஜமான ஃபுட்டுன்னு நினச்சி ரிவ்யூ பண்ணது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேண்டில் பண்றீங்க, ஆனா என்ன படிச்சீங்க, என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தீங்க அதுக்கு முன்னாடி? கேண்டில் பண்ணுறதுக்கு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ப்ரொஃபஷன்னு பார்த்தா வீடியோ எடிட்டிங் அதில் இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு டிசைனிங், வெப் டெவலப்பிங், சென்ட் மேரிஸ் காலேஜுக்கு வெப்சைட்டு, அதுக்கு கோடிங் ஹெல்ப் பண்ணுறது. கோடிங் தான் ஃபுல்லாக கோடிங் இருந்தது தான் இப்போது கேண்டில்னு வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானருக்கு ஸ்விட்ச். இன்னும் ஆனால் அது பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷன்னு பார்த்தா எனக்கு இன்னமும் எவ்வளோ 1000 கேண்டில்ஸ் பண்ணாலும் ஒரு 1 hour சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து, அதனால் அதையும் பண்ணிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து விசுவலைஸ் டிசைன்ஸ் அண்ட் அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு சோஷியல் மீடியா போஸ்டிங் எல்லாம் போடுறது எல்லாமே அவங்க பேஜ்க்கு இல்லை, மற்ற பிஸ்னஸ் பேஜஸ்க்கு சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், போஸ்ட் கிரியேட் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிட்டுருக்கேன். சைட் பை சைடு அதுவும் அப்படி போயிட்டு. சூப்பர். ஒரு வெப் டெவலப்பராக இருந்துட்டு சடனாக நான் கேண்டில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது ஹஸ்பண்டோட ரியாக்ஷன்? எதுக்கு இப்போ நீ கேண்டில் பண்ணுற, எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் யாராவது தாங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஓகே, நீங்கள் தாங்க ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வேணும்னா எவ்வளோ வேணும், 4000 வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணித்தாங்க. அவங்க டிசைனர் தானே, ஸோ லோகோ கிரியேட் பண்ணித்தாங்க, பட் தமிழ் நேமில் தான் இருக்கணும். இப்போ நீ எதுக்கு கேண்டில் பண்ண போகிற, அவங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பிஸ்னஸில் ஒரு பார்ட் ஆஃப் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இதே தான் பண்ணிருக்கேன், நான் அதுவும் பண்ணுறேன்ப்பா, நான் கேண்டிலும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேண்டாம்னு சொல்கிறது. அப்புறம் கடைசி இப்போ 4000 ஆரம்பித்தேன் பிஸ்னஸ். இப்போ இன்வென்ட்ரி மட்டும் ஒரு 4 lakhs நான் வச்சுருப்பேன். 4000 to 4 lakh அப்படின்றப்போ நினைக்கும் போதே அடிக்கடி நானே யோசிப்பேன். 4000 ஆரம்பித்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது 3999 அந்த கார்ட் வேல்யூ. இப்போ வந்து எப்படியும் இன்வென்ட்ரி ஒரு 4 lakhs கண்டிப்பாக இருக்கும். அந்த 4000 அன்றைக்கி நீங்கள் யாரும் தரலன்னு இப்போவும் சொல்லிட்டு இருப்பேன். 5 yearsக்கு அப்புறம் என் பிஸ்னஸ் இந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா அது 5 yearsக்கு அப்புறம் ரத்தன் டாட்டா சொல்ற மாதிரி தான், நம்ம இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். எனக்கு டெய்லி ஆர்டர்ஸ்க்கு கால் வர்றதை விட எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்கல்ல, அந்த லேடிஸ் வந்து கால் பண்ணி நான் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி ஏதாவது தாங்க, எனக்கு ஏதாவது ஒர்க் தாங்க, நானும் என் கையில ஏதாவது ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பீப்புள் நிறைய. ஸோ அந்த 5 yearsக்கு அப்புறம் லேடிஸ்க்கு மட்டும் நான் ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் டெய்லி வந்து அவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சிட்டே இருப்பேன். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரணும். வளர்ந்து அவங்களுக்கு ஏதாவது அவங்க வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரியும். முன்னாடியெல்லாம் கேண்டில்ஸ் வந்து வீட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க. வீட்டில் வச்சு கொடுத்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் கேண்டில் பண்ண முடியாது. அதுதான் இப்போ ப்ராப்ளம். இருந்தால் கூட நான் கொடுப்பேன். அந்த மாதிரி என் கேண்டில்ஸ் பண்ண முடியாது. சோயா வேக்ஸன் நம்ம யூஸ் பண்ணுறது எக்கோ ஃப்ரெண்ட்லி வேக்ஸஸ்ன்றப்போ டெம்பரேச்சர் பார்க்கணும். இப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா இப்போ நான் கேண்டில் பண்ண முடியாது. அந்த மழைக்கு வேறு ஃபார்ம்லா, மழை பெஞ்சுதுன்னா வேறு ஃபார்ம்லா, வெயில் அடிச்சதுன்னா வேறு ஃபார்ம்லா. அதெல்லாம் எல்லாருக்கும் புரியாது. இன்ன வரைக்கும் எல்லாரோட மைண்ட்லையும் கரண்ட் போனால் பொறுத்துறது தானே மெழுகுவர்த்தி அப்படின்னு தானே இருக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணி எனக்கு பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஃபார் 2 people அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நடக்குமான்னு தெரியல. நைஸ். உமனை எம்பவர் பண்ணுறது, ஒரு எம்பவர்டு உமனால தான் இன்னொரு எம்பவர்டு உமனை கிரியேட் பண்ண முடியும். இட்ஸ் அ குட் ஐடியா. நிறைய கேண்டில்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கேண்டில் மேக்கிங் ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு அப்படி ஏதாவது இருக்கா? கேண்டில் மேக்கிங் ப்ராசஸ் எனக்கு அவ்வளோ போரிங் தான். ஊற்றுவோம்ல, கேண்டில் ஊற்றும் போது ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்கம் நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு அப்படின்னா அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். மற்றபடி ப்ராசஸ் ஃபுல்லாகவே நிறைய ப்ராசஸ், பட் போரிங் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்துச்சுன்னா சின்ட்ரஸ் கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. யாராவது டீமோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் எங்கே விற்க போகுது, இதெல்லாம் பிஸ்னஸ் கீழே வராது அப்படின்ற மாதிரி? நிறைய பேர் இப்போ வரைக்கும் கூட சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இது சீசனல் பிஸ்னஸ், இது ஒரு கிஃப்டிங், ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இது ஸ்டாப் ஆயிரும், இதை போட்டு பண்ணுறதுக்கு வெப் டெவலப்பிங் பண்ணியிருக்கலாம், நீ வேலைக்கு போனால் கூட உனக்கு அவ்வளோ சேலரி கிடச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். எங்கள் மம்மி கூட பொக்கே கேண்டில் டெலிவரிக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மம்மிகிட்ட கொடுத்துட்டு அங்கே வாங்க சொன்னேன். இதெல்லாம் யாருமா வாங்குறா, கரண்ட் போனால் எப்படி இதை பொறுத்த முடியும் அப்படின்னு தான் எங்கள் அம்மாவே கேட்பாங்க. நார்மலாக மம்மியே அப்படிதான் கேட்பாங்க, யாருக்கு தான் நீ விற்கிற, அப்படி எல்லாருக்கும் கொடுக்குறிய, யாருக்கு விற்கிற அப்படின்னு எங்கள் அம்மாவே கேட்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன வெளியே அப்படி பேசினாலும் உங்களுக்கு தெரியும்ல, இட் இஸ் கோயிங் குட் அப்படிங்கிறது தெரியும்ல. இப்படி பேசிட்டே நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதே கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கே ஃபெட்டப் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட் இஸ் த ரிப்ளை யூ ஹேவ்? இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி தெரியல, அதனால பேசுகிறாங்க.
எங்கள் அம்மா பேசினா நான் சிரிச்சுட்டு போகிறோம்ல, அதே மாதிரி தான் எல்லாரும் பேசினாலும் சிரிச்சுட்டே போயிடுறது அவ்வளோதான். இது ஒரு நல்ல டெக்னிக் இல்ல, யாருக்கிட்டையும் ஹேட்டட் வாங்காம. ஏன்னா வீட்டிலேயே நான் அதை பார்க்கறதுனால எங்கள் மம்மி கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அப்படியா ஓகே பிஸ்னஸ் ஸ்டாப் ஆயிருமா ஓகே. அப்போ வந்து கீர்த்திகா வந்து நேச்சுரலாவே கொஞ்சம் ஸ்வீட் பர்சன் தான். அப்படி இல்லை, பேபிக்கு அப்புறம் ஓகே அந்த காம்னஸ் வந்துருச்சு. நியூஸ் சேனலோட ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன் உங்க ஸ்டோரியில. நான் கூட என்னோட ஸ்டோரியில அதை ரீஷேர்லாம் பண்ணேன். அது ஆமா, பார்க்கும்போது ஆமா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. கீர்த்திகா வந்து ஷி ஹாஸ் grown up in businessன்னு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது how was your feeling? ரொம்ப பயமா இருக்கும். கொடுக்கும்போது எப்பவுமே எனக்கு பயமா தான் இருக்கும். நான் பயப்படாம பேட்டி கொடுத்தேன்னா இதுவாக தான் இருக்கும். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சுமாரா எத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க நியூஸ் சேனல்? நியூஸ் சேனல் லாஸ்ட் இயர் 5 நியூஸ் சேனல் கொடுத்தோம். இந்த இயர் வந்து ஒரு 7 to 9 கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்ததுன்னு பார்த்தா லாஸ்ட் இயர் புதிய தலைமுறை பார்த்தோம். இந்த இயர் வந்து பாலிமர். பட் இன்னும் வேற என்னென்ன இருந்தது நான் பார்க்கல. பாலிமர் மட்டும்தான் நான் பார்த்தேன். ஓகே ஓகே நைஸ் நைஸ். அப்போ கீர்த்திகா தான் செலிபிரிட்டி இல்ல? நிறைய நியூஸ் சேனல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சேனல்ல போட்டது வந்து அது செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு இல்லை, பட் ஏதோ ஆனா பிசினஸ் பண்றோங்கிற ஒரு ரெகக்னைசேஷன் புதிய கிடைச்ச மாதிரி. தலைமுறையில வந்ததுக்கு அப்புறம் அண்ட் ஸ்வீட் பாக்ஸ் வந்து அது வரைக்கும் எனக்கு ஒரு 10 ஸ்வீட் பாக்ஸ் வித்துருக்கு அப்படின்னா, புதிய தலைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் டபுள் ட்ரிபிள் மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருக்கான்னு கேட்டு அப்போதான் அந்த ஸ்வீட் பாக்ஸே ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இப்போ பேசலாம். ஓகே, எனக்கும் பசிக்குது. கொண்டு